வெல்கம் டூ மர்மோல் கிச்சன். இன்னைக்கு வீடியோல வந்து நெறைய விஷயங்கள ஒண்ணா பார்ப்பீங்க. வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு விஷயம் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும். அதனால இன்ட்ரோ பேசிட்டு இருக்கேன். ரொம்ப நாளா இது உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து 2 நாள்ல நாங்க வந்து இப்போ கோயம்புத்தூர் கிரகப்பிரவேசத்துக்கு கெளம்ப போறோம். அ ஆக்சுவலா நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து கேட்டிருந்தேன். இந்த மாரி நான் கடந்து வந்த பாதைன்னு சொல்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு நெனைக்கிறேன். நீங்க வந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் அதில வந்து கேட்க விரும்புறீங்களா? அதையும் சேர்த்து நான் ஆன்சர் பண்றேன்னு சொல்லி கம்யூனிட்டி போஸ்ட் ஒரு 1 மந்த் பிஃபோர் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஒரு சிலர் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஒரு சிலர் வந்து கண்டிப்பா இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு என்னன்னா, இப்போ இந்த பெங்களூர் வீடு வந்து நாங்க பர்ச்சேஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு அந்த டைம்ல நான் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி கன்டென்ட் போட ஆரம்பிச்சேன். வீடு வாங்குறது, ட்ரீம் ஹவுஸ் அதுக்கு எப்படி சேமிக்கிறது, அ எப்படி வந்து லோன் எடுக்கிறது, லோனுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன, எப்படி நான் ப்ரீ க்ளோஸ் பண்ணேன்னு சொல்ட்டு அது ஒரு பெரிய பிளேலிஸ்ட் 150 வீடியோஸ் போயிடுச்சு. அ அந்த வீடியோஸ் வந்து நெறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து, நெறைய பேரு வீடு வாங்குறதுக்கு பிளான் பண்ணீங்க, வீடு வாங்குனீங்க, வீடு வாங்குனவங்க கடன கட்டி முடிச்சீங்க. இந்த மாரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான கன்டென்ட்டா நான் வந்து என்னோட சேனல்ல பார்க்குறது உண்மையாவே அந்த ட்ரீம் ஹவுஸ் பிளேலிஸ்ட் தான். நெறைய பேர் அதுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்ப நேத்து கூட கம்யூனிட்டி போஸ்ட்ல என்ன கன்டென்ட் எதிர்பார்க்குறீங்கன்னா, சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மென்ட் பிளான் தான் கேட்குறீங்க. ஸோ என்னோட சேனல்ல மெயினா நீங்க எதிர்பார்க்குறது மணி சேவிங் டிப்ஸ். அது எனக்கு புரியுது. அந்த கடந்து வந்த பாதை அப்படின்ற அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவா நான் வந்து கோயம்புத்தூர் வீட்லருந்து ஷூட் பண்ணி போஸ்ட் பண்ணணும்னு நான் நெனச்சிட்டு இருக்கேன். எனக்கு வந்து அது ஒரு என்ன பொறுத்தவரைக்கும் அந்த வீடு வந்து ரொம்ப பெரிய ஒரு அச்சீவ்மென்ட். பாசிவ் இன்கம்க்காக நான் பிளான் பண்ணி பண்ணது. அது திடீர்னு முடிவு பண்ணி பண்ணோம். அது நான் எதிர்பார்க்கல. நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த அச்சீவ்மென்ட்டும் பார்த்தீங்கன்னா, நான் மட்டும் அது அது வந்து பண்ணிட்டேன் அப்படின்ற மாரி இருக்கக்கூடாது. சப்ஸ்கிரைபர்ஸ் இல்ல வியூவர்ஸ் வீடியோ பார்க்குறவங்களுக்கும், அதுவும் முக்கியமா லேடீஸ்க்கு வந்து இப்போ நம்ம பொறந்ததுலேருந்து ஃபினான்ஷியலா அப்பா மேல டிபெண்ட் ஆறோம். கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா ஒரு கட்டத்தில நம்மனால வேலைக்கு போ முடியல. ஹஸ்பண்ட் மேல டிபெண்டன்ட்டா இருக்கோம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பையன் சம்பாதிச்சு வந்து நம்மள காப்பாத்தணும்னு சொல்ட்டு, நம்மளோட லைஃப் ஃபுல்லாவே ஃபினான்ஷியலா யார் மேலயாவது சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்றது என்னோட எண்ணம். என்னோட ஓன் என்ன சொல்றது? கேரக்டர். நான் எல்லா லேடீஸும் அப்படி சொல்லல. ஸோ எனக்கு வந்து அந்த மாரி ஃபினான்ஷியலா யார் மேலயும் டிபெண்ட் ஆயி இருக்கக்கூடாது. அப்படி டிபெண்ட் ஆயி இருந்தோம் அப்படின்னா, அ என்னோட ஃபீலிங் வந்து ஏதோ அவங்களுக்கு அடிமை மாரி எனக்கு தோணும். அவங்க காசு குடுத்தா தான் எனக்கு ஒரு ஃபோன் ரீசார்ஜ் கூட போட முடியும். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பார்லர் போலான்னு இருக்கேன். ஐப்ரோஸ் த்ரெட் பண்றதுக்கு ஒரு ரூ. 30 கூட அவங்க கிட்ட போய் கேட்கணும். அது மோஸ்ட்லி ஜென்ஸோட மென்டாலிட்டி அதெல்லாம் தேவையில்லாத செலவு. அந்த மாரி நெனப்பாங்க. பட் நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நான் அத ஒரு எக்ஸாம்பிள்க்கு பார்லர் சொன்னேன். அப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸோ ஏதோ ஒண்ணு. என்னோட பர்சனல் செலவுக்கு வந்து அடுத்தவங்க கிட்ட கை நீட்டக்கூடாது. என்னோட லைஃப் லாங் நான் உயிரோட இருக்கிற காலம் வரைக்கும், இந்த மாரி அடுத்தவங்கள எதிர்பார்த்து ஃபினான்ஷியலா இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஜீவன படிக்க வைக்க வேண்டியது எங்களோட கடமை. நல்லபடியா படிக்க வச்சு, அவன் சொந்த கால்ல நின்னுட்டு, அவன் அவன் லைஃப்ப பார்த்துக்கிட்டா போதும். என்ன பார்த்துக்கணுன்ட்டு இல்ல. ஸோ அந்த மாரி பிளான் பண்ணி பாசிவ் இன்கம்க்கு அது முடிச்சாச்சு. ஸோ அது வந்து கம்ப்ளீட் ஆன கத தான் உங்களுக்கு தெரியும். பட் என்னோட கடந்து வந்த பாதைய இன்னும் நான் நெறைய விஷயம் வந்து வீடியோல சொல்லல. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 6 இயர்ஸ்ல சொல்லாத நெறைய விஷயங்கள் இருக்கு. அது ஏன் இப்போ பேசணும்னு நெனைக்கிறேன்னா, பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அ சொல்றதுக்கு வந்து பெருசா ஆள் இல்லை. ஏதாவது நீங்க வேலைக்கு போணும்னு நெனைக்கிறீங்க, இல்ல ஏதாவது வாங்கணும்னு நெனைக்கிறீங்க, அந்த மாரி வீடு எது நீங்க பிளான் பண்ணாலும், அத வந்து டீமோட்டிவேட் பண்றதுக்கா வந்து நெறைய பேர் இருக்காங்களே தவிர, உங்களுக்கு தைரியம் குடுத்து, நீங்களும் வந்து சக்சஸ்ஃபுல்லா வரலான்னு சொல்றதுக்கு கண்டிப்பா அ ரிலேட்டிவ்ஸ் இல்ல, ரியல் ஃப்ரெண்ட்ஸ் வேணா நம்மள அப்படி மோட்டிவேட் பண்ணுவாங்க. அப்புறம் என்னோட "ஹவ் ஐ சேவ்டு 20 லேக்ஸ் இன் 5 இயர்ஸ்" அப்படின்ற அந்த வீடியோ வந்து மோர் தென் 10 லேக் 1 மில்லியன் வியூஸ் கிராஸ் ஆயிருக்கு. என்னோட சேனல் ஹோம் பேஜ்ல இருக்கும். அந்த வீடியோல வந்து நான் பேசின அத்தன விஷயங்களும் உண்ம. அத நான் போஸ்ட் பண்ணி 4 இயர்ஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ கூட அந்த வீடியோ வந்து டெய்லி மூவ் ஆறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. ரொம்ப டிப்ரஷனா இருக்கிற டைம்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது உங்க வீடியோ வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு, கேட்டுட்டே சமைப்போம். ரொம்ப என்னடா நம்ம லைஃப்ல வந்து சமைச்சுக்கிட்டே இருக்கோம், படிச்சிருக்கோம், டிப்ரஷனா இருக்கு அப்படின்னு தோணும்போதெல்லாம்,
உங்கள் வீடியோஸ் வந்து லைஃப்பில் ஏதோ ஒன்று சாதிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தை உண்டாக்குது மேடம்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த வீடியோவையும் நான் பிளான் பண்ணுறேன். நான் கடந்து வந்த பாதை வீடியோ வந்து உங்கள மோட்டிவேட் பண்றதுக்கு. ஏன்னா, அப்பலாம் பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் படிக்கிற டைம்லலாம் இந்த அவல் விகடன்ல வர ஸ்டோரீஸ்லாம் நான் படிப்பேன். அதாவது ரொம்ப கீழ இருந்து லேடீஸ் வந்து விமன் என்டர்பிரினியர்ஸா சக்சீட் ஆகி மேல வர அந்த ரியல் இன்சிடென்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். ச்சே! இந்த மாரி இருக்கணும். இப்படி வரணும். அப்படிலாம் எனக்கு தோணும். ஸோ அந்த மாரி ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து இன்னைக்கு நான் பண்ணதா நான் நெனைக்கிறேன். அதே அந்த மாதிரி வந்து இப்போ உங்களுக்கும் நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். ஸோ என்ன ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாலும், நம்ம வந்து நம்மளோட நம்பிக்கைய கைவிடக்கூடாது. ஃபினான்ஷியலா அடுத்தவங்கள சார்ந்து இருந்தோம்னா, லைஃப் வந்து ஒரு கட்டத்தில நாம என்ன நெனைக்கிறோமோ, அத வந்து செய்ய விடாம தடுக்கும். நம்ம லைஃப்ல நாம என்ன செய்யணும்? இண்டிவிஜுவலா இப்ப ஃபேமிலியா நம்ம அந்த மாரி முடிவு எடுக்க முடியாது. இப்ப ஜீவன் விஷயத்துல நான் தனிப்பட்ட முடிவு எடுக்க முடியாது. ஒரு ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து ஹஸ்பண்ட், ஒய்ஃப் சேர்ந்து தான் முடிவு எடுக்கணும். நான் தனியா நான் என்ன பண்ணணுன்ற முடிவ வந்து நான் ஃபினான்ஷியலா இண்டிபெண்டன்ட்டா இருந்தா மட்டும் தான் செய்ய முடியும். அது நெறைய விஷயங்கள வந்து நமக்கு குடுக்குது. சம்பாதிச்சோம் அப்படின்னு சம்பாதிச்சோம் அப்படின்னாவே, நம்மள சுத்தி இருக்கிற மனுஷங்களும் மாறுறாங்க. நம்மள சுத்தி இருக்கிற விஷயங்களும் மாறுது. ஸோ இந்த வீடியோல நான் கேட்கறது, உங்களுக்கு வந்து நான் கடந்து வந்த பாதை அப்படின்ற அந்த வீடியோ கண்டிப்பா வேணுமான்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லுங்க. சரிங்களா? ஏன்னா இப்போ ரீசென்ட் டேஸ்ல நான் ஏதாவது கம்யூனிட்டி போஸ்ட்ல கேட்டேன் அப்படின்னா, நீங்க ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேன்றீங்க. இன்னும் எவ்வளோ நாளைக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ போஸ்ட் பண்றது யூஸ்ஃபுல்லான கன்டென்ட்டா இருக்கணும்னு தான் நான் ஒவ்வொரு தடவையும் எதிர்பார்க்குறேன். அதனால தான் நான் கேட்குறேன். கம்யூனிட்டி போஸ்ட்ல கேட்குறேன். இந்த மாரி வீடியோல அப்பியர் ஆயி கேட்குறேன். ஸோ அந்த வீடியோ வேணுமான்னு சொல்லுங்க. அது நான் கண்டிப்பா வந்து நெறைய உண்மைகள அதில பேசப் போறேன். அப்புறம் அதில வந்து ஏதாவது அ ஆன்சர் பண்ணணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அந்த வீடியோ சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து நீங்க இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஏன்னா, ஒரு சில Q&A வீடியோலலாம் எனக்கு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ரொம்ப உடைஞ்சு போய் உட்கார்ந்திருந்த டைம்ல, நீங்க வந்து எழுந்து வந்திருக்கீங்களா மேடம்? நிஜமா இருந்திருக்கேன். அது அதாவது வந்து டுவர்ட்ஸ் டெத் வரைக்கும்லாம் நான் போயிட்டு வந்திருக்கேன். நான் அத பத்தி பேசலான்ட்டு இருக்கேன். ஸோ, அதனால வந்துட்டு கண்டிப்பா இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. நான் கடந்து வந்த பாதை வீடியோ வேணுமா? அந்த வீடியோல என்ன மாரி கொஸ்டினுக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ண விரும்புறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். அடுத்ததா எஸ்வி கிரியேஷன்ஸ் அவங்ககிட்டருந்து வந்திருக்கிற ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ரிவ்யூக்காக சென்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டாலர் செயின். மிடில்ல பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அம்மன் உருவம் இருக்கும். கீழே வந்து பிங்க் அண்ட் க்ரீன் அண்ட் ஒயிட் ஸ்டோன்ஸ்ன்ற மாதிரி மிக்சடாக கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன முத்துக்கள் வந்து தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல லென்த்தியாக இருக்குது. இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். 2 சைடும் பார்த்தீங்கன்னா நல்ல பட்டையான செயின் வந்து லாங்காக வந்திருக்கு. ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான பேக் செயினும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு எலகண்ட்டான ஒரு ஃபங்க்ஷன் வியர் ஜுவல்லரியாக அதை பார்க்கலாம். சிம்பிளான ஃபங்க்ஷனுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து மைக்ரோ பிளேட்டட் அப்படின்னா உங்களுக்கு வந்து அலர்ஜி எதுவும் வராது. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போதே இமிட்டேஷன் ஜுவல்லரி வந்து மைக்ரோ பிளேட்டடான்னு பார்த்து வாங்குங்க. அடுத்ததாக 2வது செட்டு பார்க்குறோம். இது வந்து ஆஸ் அ செட்டாக தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். நெக்லஸும் ஆரமும் வருது. இது செம்ம கிராண்டாக இருக்குது. நான் கழுத்தில் போட்டு காட்டல. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிவ்யூக்கு வந்த ஜுவல்லரியெல்லாம் நான் மறுபடியும் அவங்களுக்கே ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ அதனால் நான் கழுத்தில் எதுவும் போட்டு உங்களுக்கு காட்டலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதான ஒயிட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து குட்டி குட்டியாக சலங்கை மாதிரி கொடுத்துருக்காங்க. ரியல் கோல்டு ஜுவல்லரி மாதிரியே இருக்குது. இமிட்டேஷன் சொன்னால் கூட நம்ப முடியாது. அந்தளவுக்கு செம்ம குவாலிட்டியாக வந்துருந்துச்சு. அவங்க அனுப்பிச்சிருந்த நெக் செட்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச செட்டுன்னு சொல்லலாம். இது வந்து நல்லா கிராண்டான மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கெலாம் நீங்கள் போட்டுக்கலாம். இன்றைக்கி தங்கம் விற்கிற விலையில் நம்மளால் தங்கம் வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இதில் இருக்கிற ஒயிட் ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா ஏடி ஸ்டோன்ஸ். அதனால தான் அது வந்து ரியல் கோல்டு மாதிரியே இருக்குது. அடுத்ததாகவும் நம்ம பார்க்குறது வந்து ஒரு டாலர் செயின் தான். இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பட்டையான செயின் 2 பக்கம் வந்திருக்கு. கீழே வந்து டாலரில் நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது. இவங்கக்கிட்ட இப்போது ரீசண்டாக டாலர் செயின்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதுவும் ஏடி ஸ்டோன் தான். ஏடி ஸ்டோனுன்றது வந்து உங்களுக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரியல் கோல்டு ஜுவல்லரிக்கான ஃபீலிங்கை கொடுக்கும். நல்ல லாங் செயின், அதாவது 30 இன்ச்
இன்ச் வந்து இதோட ஹைட் இருக்குது. மேரேஜ் ஆக போகிற சின்ன சின்ன பொண்ணுங்க இல்லை ஏதாவது காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு போடணும் அப்படின்றவங்கலாம் வந்து தாராளமாக இந்த மாதிரி டாலர் செயின்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டெய்லி யூஸ் கூட போடலாம். பட் என்னென்னா தண்ணி படாமல் நம்ம பார்த்துக்கணும். அடுத்ததாக ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி மேட் ஃபினிஷ் இருக்கிற நெக்லஸ் செட்டு பார்க்குறோம். ஸோ ஒரு நெக்லஸ் வித் இயரிங் வருது. இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த மேட் ஃபினிஷ் அப்படின்றனால நம்ம இது கழுத்தில் வியர் பண்ணும்போது ரியலாக ஒரு கோல்டு நெக்லஸ் மாதிரியே இருக்கும். இதுலேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் எஸ்வி கலெக்ஷன்ஸ் அவங்களோட வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பர் டு ஆர்டர், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு, இன்ஸ்டா பேஜ் லிங்க்கு எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா இப்போ ரீசண்டாக என்ன மாதிரியான நியூ கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக் பீசஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி வியர் பேங்கிள்ஸ், ஃபங்க்ஷன் வியர் பேங்கிள்ஸ்லாம் இப்போ புது கலெக்ஷன்ஸ் நிறையா எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஒரு பேங்கிள் நம்ம பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் அ செட்டு, அதாவது 2 பீஸாக வாங்க முடியும். இது வந்து நல்லா பார்க்குறதுக்கு வந்து நல்லா கிராண்டாக இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் வந்து ஓரளவுக்கு வெயிட்டு கம்மின்னு சொல்லுவேன். ஃபார்மிங் பேங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சம் ஹாலோவாக இருக்கும் உள்ளே, ஆனால் நம்ம கையில் போடும்போது நல்லா திக்காக தெரியும். அடுத்த செட் ஆஃப் பேங்கிள் பார்த்திங்கன்னா 4 பீசஸ் செட்டாக வந்திருக்கு. இதுவும் ஒரு ரியல் கோல்டு மாதிரியே இருந்தது. இன்விடேஷன்னு நம்ம சொல்ல முடியாது. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எம்போஸ்டு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. டெய்லி வியர் பேங்கிள்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி இவங்கக்கிட்ட நான் ரிவ்யூ பண்ணி நீங்கள் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு குவாலிட்டி சூப்பராக இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் தினமுமே கையில் போட்டால் கூட கலர் ஃபேட் ஆகாது. ஆனால் வந்து தண்ணி படாமல் நம்ம வந்து அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். சப்போஸ் வெளியே எங்கே போட்டு போயிட்டு வந்தால் கூட வேர்வெல்லாம் இல்லாமல் தொடச்சிட்டு ஏர் டைட்டாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா இதில் வந்து கலர் வந்து போகாமல் ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்வி கலெக்ஷன்ஸோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிறத வந்து நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு நாள் ஈவினிங் பார்த்திங்கன்னா நான் காலேஜ்லேருந்து வரும்போது கொஞ்சம் கேக்ஸ் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அன்றைக்கி வந்துட்டு நான் புது வீடு கிரகப்பிரவேசத்துக்காக காலேஜில் ஸ்டாஃப்ஸ் எல்லோரையும் இன்வைட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த வீக்கில் என்னோடய பர்த்டேவும் வருது, கிரகப்பிரவேசம் 2 சேர்ந்து வருது. ஸோ அங்கே ஸ்டாஃப் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். அதனால் அவங்க ட்ரீட் கேட்டாங்க. ஏன்னா இந்த தடவை பர்த்டேக்கு வந்து நான் இங்கே இருக்க மாட்டேன், பெங்களூரில் இருக்க மாட்டேன், காலேஜுக்கும் போக முடியாது இல்லையா, அதனால் ட்ரீட் வேணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு நாங்கள் வெளியே போயிருந்தோம். கேக் வந்து கட் பண்ணி செலப்ரேஷன் பண்ணிட்டோம். ஸோ அங்கேயே கேக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து ஜீவனுக்கும் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேக் மட்டும் அவனுக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ரெட் வெல்வெட் ஃப்ளேவர் கேக் வந்து அவன் சாப்பிட்டுட்ருக்கான். எப்படி இருக்குன்னு அவன்கிட்டயே கேட்கலாம். கேக் எப்படி இருக்குது ஜீவன்? நல்லா இருக்கு. என்ன கேக் அது? ரெட் வெல்வெட் கேக். உன்னோட வாய்ஸ் வந்து ரொம்ப மாறிடுச்சுன்னு போன வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீ ரொம்ப பெரிய பாய் மாதிரி பேசுறியா? பேசு. ஹலோ ஹலோ. அடுத்ததாக என்னோடய பர்த்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் சர்ப்ரைஸாக ஒரு வாட்ச் வந்து வாங்கி கொடுத்தாங்க. இது அவர் எனக்கு கொடுத்து 1 வீக் ஆச்சு. எனக்கு வந்து வீடியோவில் காட்டுறக்கே டைம் இல்லை. சரி, இது வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய புது வீடு கிரகப்பிரவேசம் அப்போ வியர் பண்ணலான் இருக்கேன். மேபி அந்த வீடியோ பார்த்துட்டு கேட்பீங்க அப்படின்றனால இப்போவே இந்த வாட்ச் வந்து காட்டிடுறேன். இது எங்கே பர்ச்சேஸ் பண்ணார் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. ஆனால் வந்து ரோஸ் கோல்டு மாதிரி இருக்குது. கையில் வியர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஏதோ ரோஸ் கோல்டு போட்ட மாதிரி இருக்குது. ப்ரைஸ் டீட்டெயில் எனக்கு தெரியல, நான் கேட்டப்போ அவர் சொல்லலை. ஸோ நம்ம சில்க் சாரீ எல்லாம் வியர் பண்ணும்போது இந்த வாட்ச் வந்து நல்ல ஒரு மேட்சிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வாட்ச் நல்லா இருக்கான்ட்டு. ரீசெண்டாக கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஃப்யூச்சர் வீடியோஸில் என்ன மாதிரி கண்டென்ட் வந்து எதிர்பார்க்குறீங்கன்னு நான் கேட்டப்போ ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வந்து சேவிங் பிளான்ஸ் தான் கொடுத்துருந்தீங்க. ஆச்சரியப்படக்கூடிய வகையில் 2வது ப்ளேஸ் வந்து சிம்பிள் அண்ட் டேஸ்டி ரெசிபீஸ்க்கு வந்து ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதாவது மெயினாக பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குறது காலையில் அந்த ஹரிபரியில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் வந்து நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணுறீங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லா வீடியோலையும் இன்க்ளூட் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். இது வந்து ஜீவனுக்கு ஒரு நாள் லஞ்ச் பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா நான் சாம்பார் சாதம் செய்திருந்தேன். சாம்பார் சாதம் ரெசிபி வந்து நிறைய தடவை போஸ்ட் பண்ணனால நான் இதில் ஷூட் பண்ணலை. அதுக்கு வந்து ஆனியன் ரிங்ஸ் வடகம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் பிக் பாஸ்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது.
அது வந்து வச்சுருந்தேன். சாம்பார் சாதத்துக்கு வந்து வடகம் நல்ல ஒரு காம்பினேஷன். ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் வெல்வெட் குக்கீஸ் கொடுத்து விட்றேன். இந்த ரெட் வெல்வெட் குக்கீஸ் வந்து நான் ஊருக்கு போயிருந்தப்போ அப்பா நிறைய குக்கீஸ் ஜீவனுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு வாங்கி கொடுத்துருந்தாரு, வீடியோவில் காட்டியிருந்தேன். அதுதான் ஒன்றா இப்போ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ ஜீவனுக்கு ஸ்கூல் பஸ் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 7:10 வந்துடும். 6:45 வந்து நான் லஞ்ச் பேக் வந்து பேக் பண்ணிடணும். அது எங்கள் ஊர் கிளைமேட்டில் 6:45 லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணி ஆகணும். 7 மணிக்குள்ளே அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சு கொடுத்தாகணும். அன்றைக்கி வந்து அவனுக்கு தோசை தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். மாவு ரொம்ப கம்மியாக இருந்தது. அவனுக்கு தோசை சுட்டு கொடுத்ததுக்கப்புறமா அவன் சாப்பிட்டு கிளம்பிட்டான். 7:10 ஸ்கூல் பஸ் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமா எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் கிச்சடி செய்ய ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வந்து வெள்ளை ரவை பார்த்திங்கன்னா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். அந்த ரவையோட வாசனை வரணும், ஆனால் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. வறுத்துட்டு ஆற வைக்கிறேன். ஸோ இந்த பக்குவம்லாம் ரொம்ப முக்கியம். ஹோட்டலில் பார்த்திங்கன்னா அப்படியே கிச்சடி வந்து நம்ம வாயில் போட்டால் வெண்ணெய் மாதிரி கரையும். அதுக்கு வந்து நிறைய டெக்னிக் இருக்குது. அதில் ஒரு சிலது வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். மறுபடியும் கடாயில் எண்ணெயில் பார்த்திங்கன்னா நான் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். பட்டர் சின்ன ஸ்லைஸ் போட்டுக்கிறேன். இதில் வந்து நம்ம காய்கறிகளை வதக்கி செய்யும்போது நம்ம சாப்பிடும்போது அந்த பட்டரோட டேஸ்ட்டு வந்து நமக்கு தெரியும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கடுகு கடலப்பருப்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் 1 வந்து பொடி பொடியாக கட் பண்ணி அதை வந்து நல்லா வதக்கிட்டு காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு தக்காளி பழம் வதக்கணும். மேரேஜ் ஆன புதுசில் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த வெள்ளை ரவை கிச்சடியெல்லாம் சுத்தமாக செய்யவே வராது. நிறைய தடவை நான் வந்து தெரியாமல் தப்பாக செஞ்சுட்டு வீணாக வேஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணி செய்ய ஆரம்பித்தப்போ தான் எனக்கு இதுக்கு கரெக்டான பக்குவம் தெரிஞ்சது. ஸோ பிகினர்ஸ்க்கான டிப்ஸு இதில் வந்து இந்த கிச்சடி ரெசிப்பியில் நிறையா இருக்கும். நம்ம காய்கறிகள் வந்து கேரட், பீன்ஸ், பட்டாணி சேர்ப்போம். இன்றைக்கி வந்து பீன்ஸ் இல்லாதனால நான் கேரட்டும் பட்டாணி மட்டும் சேர்த்துருக்கேன். பட்டாணி வந்து ஃப்ரோசன் பட்டாணி சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போட்டு வச்சுருந்து அதுக்கப்புறமா எடுத்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக முந்திரி பருப்பும் சேர்த்துக்கிறேன், ஒரு டேஸ்ட்டுக்கு தான். ஸோ காய்கறிகள் வேகிறதுக்கு தேவையான உப்பு மட்டும் இப்போ ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் இதை வேக வைக்கணும். காய்கறிகள் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ரவையை ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டே ரவை வந்து போடக்கூடாது. ஆக்சுவலாக இந்த வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் குக் ஆகிடும். நான் மூடி வச்சு குக் பண்ணனால சீக்கிரமாக குக் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா வெஜிடபிள்ஸ் வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரவை வந்து நம்ம போடணும். ஸோ இப்போ ரவை நான் வந்து எந்த கிளாஸில் எடுக்கிறேனோ அதே கிளாஸில் தான் தண்ணியும் எடுக்கணும். 1 கிளாஸ் ரவை எடுக்கிறேன்னா 2 கிளாஸ் தண்ணி. ஆக்சுவலாக வந்து நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது 2.5 கிளாஸ் எடுத்திருந்தேன், சாரி. ஸோ 2.5 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸ் ரவை, அதுதான் வந்து அளவு. 2.5 கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு அதில் மறுபடியும் வெண்ணெய் சேர்த்துருந்தேன். ஸோ இந்த வெண்ணெய் வந்து ரொம்ப முக்கியம். மறுபடியும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு வறுத்து வச்சுருக்கிற ரவையை வந்து நம்ம போடும்போது கை விடாமல் இந்த மாதிரி கிளற ஆரம்பிச்சிடணும். இது வந்து முக்கியமான ஸ்டெப்பு. ஸோ ரவை வந்து தண்ணியில் போடும்போதே நம்ம இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி நம்ம கிளறிட்டே இருந்தால் தான் கட்டி தட்டாடுது. இந்த வெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரவையை சேர்க்கும்போது நம்ம சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா சப்போஸ் நம்மளால் அப்போதைக்கு சூடாக சாப்பிட முடியல, ஒரு ஹாட் பேக்கில் போட்டு வச்சிடறோம், கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டா கூட கட்டி ஆகாது. நம்ம வந்து சூடாக இருக்கும்போது இந்த கிச்சடி என்ன டேஸ்ட்டில் இருக்கோ அதே டேஸ்ட்டில் தான் ஆறுனதுக்கப்புறமாவும் இருக்கும். ஸோ அதுதான் டெக்னிக். நான் வந்து அந்த வெஜிடபிள்ஸ் வதங்கும் போதும் வெண்ணெய் சேர்த்துருந்தேன், அது வந்து அந்த டேஸ்ட்டுக்காக. ஆனால் கிச்சடி வந்து கட்டி தட்டாமல் இருக்கிறதுக்கு, அதாவது ஆறுனதுக்கப்புறமும் கட்டி தட்டாமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொதிக்கிற தண்ணியிலையும் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கணும், இல்லை நெய் கூட சேர்க்கலாம். சூப்பராக வந்திருந்துச்சு கிச்சடி. எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஹோட்டலில் வந்து என்ன மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குமோ சேம் அதே டேஸ்ட்டில் இது சமைக்கும் போதே பார்த்திங்கன்னா கமன்னு வாசனை பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பிகினராக சமைக்கவே தெரியாமல் தான் நானும் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகி வந்தேன். தடுமாறி ஒவ்வொரு ரெசிப்பியாக கற்றுக்கிட்டு இன்றைக்கி யூடியூப்பில் வந்து நான் ரெசிபி சொல்கிற லெவலில் வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து இந்த மாதிரி மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப் சப்போஸ் உங்களுக்கு கிச்சடி நல்லா செய்ய தெரிஞ்சாலுமே இந்த டிப்ஸ் கூட நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம்.
அப்படியே நாவில் போட்டால் கரையும் சொல்லுவாங்களா, சேம் அதே மாதிரி வெண்ணெய் மாதிரியே வந்து கிச்சடி வந்துருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நான் ரெசிபீஸ் இன்க்ளூட் பண்ணுவேன்.